இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபைக்குள் இருக்கிற நமக்கு இந்த நாளிலும் ஒரு வார்த்தை என்னோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:6. சங்கீதம் 20:6 வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருளுவார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில அருளுவார். இந்த சங்கீதம் 20 ஆரம்பிக்கும் பொழுதே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அப்போ இன்றைக்கும் நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம், சில காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். அங்க என்ன செய்கிறாராம்? தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் ஒத்தாசையை அனுப்புகிறாராம். சியோனிலிருந்து நம்மை அவர் ஆதரிக்கிறாராம். இதெல்லாம் தாவீது ஒரு காலகட்டத்துல அங்க புரிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒருவேளை தேவன் உதவுவார் அப்படின்னு சொல்லல, இப்போ நான் அதை அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும், ஜெபங்களுக்கு பதில் உடனே கிடைக்காதது போல தெரிந்தாலும், இங்க தாவீது ஒன்று உணர்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் உள்ளான மனதுல அங்க முழுமையான ஒரு நம்பிக்கை, அறிவு உண்டாகுது, உணர்வு உண்டாகுது. அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறவர். யோபு அததான் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் எங்க அறியறாங்க? மூளையில இல்ல, மைண்ட்ல இல்ல, ஆள் மனதுல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. உணர ஆரம்பிக்கிறாங்க. தேவனை அறிந்து உணர ஆரம்பித்தவர்கள் தான் அறிந்திருக்கிறவர்கள். இந்த இந்த இடத்துல அவரை அறிந்து உணர்கிறவர்கள் தான் உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இல்லைன்னா ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்தை விட்டு போன உடனேயே சமாதானம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இன்னமும் அவரை குறித்து நாம் அறிந்து உணரவில்லை என்பதுதான் நிஜமான ஒரு காரியமா இருக்குது. அப்போ தேவனை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். கேள்விப்படுறதுனால நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இது ஆழ் மனதுல அறிந்து உணரப்படும் பொழுதுதான் உண்மையான விசுவாசமாய் அது மாறுகிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரிய பார்க்கிறோம். அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை அப்படியே மனதுல அவரை அறிந்து உணர ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு, அவரை சுத்தி ஒரு குளோரி இருக்கு. அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட நான் சுகமாவேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு அவர் பவர்ஃபுல்ங்கிறத அவள் உணர்கிறாள். அங்க ஜெபிக்கல, எதுவுமே பண்ணல. அந்த உணர்கிற இடத்துக்கு அவ வர்றா. அங்க சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அப்போ அபிஷேகம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிக்கிறார். அபிஷேகம் அப்படின்னாலே சோசன், தேவனுடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அவருடைய பிரசன்ஸ். அப்போ தேவன் யாரை அழைத்தாரோ அவர்கள் எவரையும் அவர் தனியே விடுவதில்லை.
தாவீது சவுலால பலமுறை துரத்தப்படுறாரு, குகைகள்ல ஒளிஞ்சு இருக்கிறாரு. ஆனா ஒரு முறை கூட தேவன் கைவிட்டதாய் அங்க இல்லவே இல்ல. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள். அவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், நம்ம எவ்வளவு தூரம் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்பதை, நம்முடைய சூழ்நிலைகளில் நம்மை ரட்சிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் நமக்கு எதெடுத்தாலும் பயம். ஏன்னா நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னமும் புரியவில்லை. அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறவர். இதை உணர்கிறோமா? நீங்கள் 1 யோவான் 2:20 பார்க்கிறோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, நம்ம அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நாம் ரட்சிக்கப்படுவதே நிஜமாயிருக்கிறது. அப்போ பரிசுத்தராலே நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவராலே அபிஷேகம் பெற்றவர்கள். 1 யோவான் 2:27 சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்மை ஜெயிக்க முடியாது. அடுத்ததா பார்க்கிறோம், தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். அப்ப வலது கரம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவருடைய வலது கரம் அப்படின்னாலே அவருடைய பவர், அத்தாரிட்டி, அங்க விக்டரி, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அந்த வல்லமை, அவருடைய அதிகாரம். அப்போ மனிதர்களுடைய உதவி, இன்னைக்கு மனிதர்களுடைய உதவியே நமக்கு தேவையில்லை. மனுஷங்களை பார்த்து பார்த்துதான், ஐயோ இவங்க இதை செஞ்சிட மாட்டாங்களா, அவங்க இதை செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷர்களுடைய முகத்தை பார்த்து ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்குதுன்னா நமக்கு நிச்சயமாய் பதில்கள் வந்து விட்டதுதான் நிஜம். லாசரு அங்க 4 நாட்கள் கல்லறையில இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவினுடைய வல்லமை அங்க மரணத்தையே ஜெயித்ததை பார்க்கிறோம். மனுஷரால இது முடியாதுன்னு வர்ற நேரத்துலதான் தேவனுடைய வலது கரம் அதிகமாக செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கும் நம்ம யார நம்பி சோர்ந்து போயிருக்கிறோம்? ஐயோ இவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க எனக்கு செய்வாங்கன்னு மனிதர்களுடைய உதவியை பெரிதாக பார்க்கிறோமா? இல்ல தேவன் எனக்கு இதை செய்வார், அவருடைய வலது கரம் எனக்காக செய்து முடிக்கும் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோமா? அடுத்ததா பார்க்கிறோம், தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவார். சில ஜெபங்களுக்கு உடனடியா பதில் வந்துரும், சில ஜெபங்களுக்கு தாமதமாகும். ஆனால் கூட அந்த தாமதம் ஆகும்போது அவருடைய மகிமைதான் அங்கே வெளிப்பட ஏதுவா இருக்கிறது. அவர் அமைதியா இருக்கிறது போல இருக்கிறார்னா அவர் கேட்கலன்னு அர்த்தமே இல்லை. நாம் பேசுவதற்கு முன்பதாகவே தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் காத்திருக்கிற நேரத்திலும் அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இதை அறிந்து கொண்டோம்னா போதும், பயங்கிறது நமக்கு வராது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் அவராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அவர் என்னை ரட்சிக்கிறார், அவருடைய வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகள் அது மிக பெரியவைகளா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செங்கடலுக்கு முன்னாடி வழியே இல்லை, எங்க போறதுன்னு தெரியல.
இதுக்கு மேல எங்களுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிற நேரத்துலதான் தேவனுடைய வலது கரம் அவர்களுக்கு வழியை திறந்தது. அதே வலது கரம் இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிறது. நம்முடைய வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது என்றால் இன்றைக்கு அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படின்னா என்ன மனுஷர்களுடைய உதவி நமக்கு தேவை? அந்த மனுஷர்களுடைய இருதயத்துல கிரியை செய்து நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதையும் அவர்தான் செய்ய போகிறார். அவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிற தேவன், சகலவற்றையும் ஆளுகிறவர். சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ் இருக்கிறது. அந்த தேவன் இன்றைக்கு நமது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இன்னைக்கு எந்த துணையை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம்? அப்போ இந்த வசனம் சொல்ற ஒரு காரியம், நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நம்முடைய அழைப்பை அவர் என்ன செய்யறாரு? காத்து கொள்ளுகிறார். நம்முடைய அபிஷேகம், நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள் என்றால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய வலது கரம் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வல்லமைதான் அவருடைய வலது கரத்தின் வல்லமை. அதான் வசனம் சொல்லுது, தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவார். இதுதான் தாவீது கண்டுபிடித்த ஒரு உண்மை. இன்னைக்கு என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, என்ன தாமதங்களா இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் என் தேவனை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை காக்கிறவர், என் ஜெபங்களை கேட்கிறவர். அவருடைய வலது கரத்தின் வல்லமை எனக்காக செயல்படுகிறது. இன்னைக்கு எந்த ஜெபத்துக்கு நீங்க தாமதம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பதில் வரலன்னு நினைக்கிறீங்க, இந்த வார்த்தையை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. அவருடைய வலது கரத்தின் வல்லமை இன்றும் எனக்காக செயல்படுகிறது. என்னுடைய ஜெயம் அது மனுஷர்களிடத்திலிருந்து வருவது இல்லை, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒத்தாசை வரும், ஜெயம் வரும். பரத்திலிருந்து நமக்கு அந்த ஜெயம் உண்டாகிறது. ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அவருடைய வலது கரம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்று நாம் இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசிப்போம் என்றால் அங்க பலத்த காரியங்கள் நம் மூலமாய் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும். அவருடைய பிரசன்ஸ நம்ம அதிகமாய் நம்ம உணர ஆரம்பிப்போம். நம்ம அவருடைய அபிஷேகம், நம்ம பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்தான்? நிலைத்திருக்கிறதாம். அப்படின்னா எவ்வளவு தூரம் நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவது நிச்சயம். அவருடைய வலது கரம் நமக்கு பதில்களை கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. என்ன காரியங்களா இருந்தாலும் அது உங்களுக்கு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரங்களிலே அந்த காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம நேற்றைய தினத்துல தேவனுடைய மகிமையை குறித்து நம்ம பார்த்தோம். நேற்று நைட் பிரேயர் செஷன்ல தொடர்ந்து அந்த மகிமையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். உண்மையாய் நேற்று அந்த காரியங்களை அங்க வந்திருந்த ஒவ்வொருத்தரும் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். அவருடைய அந்த மகிமையை உணர்ந்திருக்க முடியும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். மகிமை என்றால் என்ன?
அப்படிங்கிறத குறித்து நேத்து தியானித்தோம். நான் முடிந்தா இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிருவேன். நீங்க யூடியூப்ல போய் அந்த மெசேஜை கேட்காதவர்கள் கண்டிப்பா கேளுங்க. தேவனுடைய மகிமை என்றால் என்ன? இப்ப அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹீப்ரூல அந்த குளோரிங்கிற வார்த்தைக்கு கவோத் அப்படிங்கிற ஒரு மீனிங் பார்த்தோம். இதே வார்த்தை இந்த குளோரிக்கு கிரீக்ல டோக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோக்ஸாங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, புகழ், மதிப்பு, ரெப்புடேஷன். இதுதான் அந்த டோக்ஸாங்கிற வார்த்தைக்கு உரிய அர்த்தமாக இருக்குது. அப்போ தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய உண்மையான மதிப்பு, அவருடைய குணம் வெளிப்படுகிற இடம்தான் தேவனுடைய மகிமை. அப்போ தேவனுக்கு அவர் உண்மையிலேயே அவருக்கு நம்ம பெற வேண்டிய சரியான அந்த வெயிட்ட நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுப்பதுதான் உண்மையான விசுவாசம். இன்னும் நம்ம வாழ்க்கையில அவருக்கு கொடுக்க வேண்டிய குளோரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெயிட் அதை நம்ம கொடுக்கல. சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு காரியம் வந்த உடனே இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சோர்ந்து போறோம் அப்படின்னா, இன்னமும் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய எடையை கொடுக்கவில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்ட நம்ம கொடுப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? தேவன் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவரை பெருசா பாக்குறோம் அப்படி சொல்லலாம். எவ்வளவு தூரம் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே என் தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம அவரை பெரிதாக பார்க்கும் பொழுது அதுதான் விசுவாசம். இதுதான் ஆபிரகாம் செய்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று நம்பி தேவனை அங்க மிகப்பெரிய அவர் செய்ய வல்லவர், அவரை பெரிதா பாக்குறாரு. அவருடைய எடையை, அவருடைய கனத்தை, அவருக்கு அதை செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது என்கிறதை அங்க ஆபிரகாம் பெரிதாக பார்க்கிறார். தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கல. அவர் யார பெருசா பார்க்கிறாரு? தேவனை பெரிதாக பார்க்கிறார். அங்க தேவனை பெரிதாக பார்க்கிறது தான் உண்மையான விசுவாசம். அங்கதான் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அங்கதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அங்க ஆபிரகாம் கொடுத்ததை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு காரியத்தை அவர் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. உன் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எதிராக என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், என் சூழ்நிலைகளில் அவர் செயல்பட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நாம் கொடுப்பது. இன்னைக்கும் பதற்றமாயிட்டே இருக்கிறோமா அப்படின்னாலே நம்ம என்ன செய்யல, இன்னமும் அவரை நம்ம சூழ்நிலைகள்ல பெரிதாக பார்க்கல. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விசுவாசம்னா என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அவரை எவ்வளவு தூரம் பெருசா பாக்குறோம், அவருக்கு எவ்வளவு தூரம் நம்ம வெயிட் கொடுக்கிறோம் நம்முடைய லைஃப்ல, அதற்கு பெயர்தான் விசுவாசம். இன்னைக்கும் ஏதோ ஒரு 2 வார்த்தையை கன்ஃபஸ் பண்ண உடனே நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி நடக்கிறோம். உண்மையா நினைக்கிறோம். நம்முடைய இருதயம் யாரை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறது? சூழ்நிலையா, மனிதர்களையா, மனிதர்களுடைய வார்த்தைகளையா? யார பெருசா பாக்குறோம்? அவரையும், அவருடைய வார்த்தையையும், அவருடைய வாக்குத்தத்தத்தையும் நாம் உண்மையாக
அதை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக நாம் பார்க்கிறோமா? அதை பார்க்கலனா இன்னமும் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்ட கொடுக்கல. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உன் தரித்திரத்தை நான் சுமந்துட்டேன். அந்த வார்த்தைக்கு நம்ம வெயிட் கொடுக்கிறோமா? உனக்கு உன் வியாதியெல்லாம் நான் சுமந்துட்டேன், அந்த வார்த்தைக்கு வெயிட் கொடுக்கிறோமா? இல்ல மனுஷ வார்த்தைக்கும், டாக்டர் சொல்றதுக்கும், ரிப்போர்ட்ஸ் சொல்றதுக்கும் நம்ம வெயிட் கொடுக்கிறோமா? எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனத்தை அதிகமாக கொடுக்கிறோம்? அத நம்ம உணர வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய வலது கரம் இன்றைக்கு நம்ம கூட இருக்குதுன்னா, அந்த பவர், அந்த வல்லமையே இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? அவர் எங்கேயோ வானத்துல இருக்கிறார், நம்ம எங்கேயோ கீழே இருக்கிறோம்னு இல்ல. இந்த வல்லமை நிறைந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம்னா, எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இடத்தில் நாம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய மகிமையை பெரிதாக பார்ப்பது, அவருடைய வல்லமைய, அவருடைய கனத்தை, அவருடைய வெயிட். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வெயிட் கொடுக்கிறோம்? இதெல்லாம் இன்னும் பின்னாடி சில காரியங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ பாபிலோன் சிறையிருப்புல இருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வர்றாங்க. வந்து அங்க தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க? கெட்டுறாங்க. வாசிக்கலாம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த அந்த முதிர் வயதானவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை பார்த்து அழுகிறாங்க. ஏன்னா முதல் ஆலயத்தினுடைய அந்த மகிமையை அறிந்தவர்கள், இந்த 2வது ஆலயம் அது ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த எசேக்கியேல் பார்த்த அந்த மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேறினதை பார்க்கிறோம். ரொம்ப காலமா அது திரும்பி வந்ததா? அது போடப்படவே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, ஆகாய் 2:9. வாசிக்கலாம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த மகிமை எப்படி வந்தது? முந்தின ஆலயத்துல உள்ள மகிமை, அது முதல்ல சாலமோன் கட்டின ஆலயத்துல பயங்கர மகிமை இருந்தது. அது எல்லாம் அங்க எசேக்கியேலின் நாட்கள்ல அந்த மகிமை வெளியேறினது. இப்போ ஒரு வார்த்தை அங்க வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இப்ப இந்த மகிமை, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, இந்த மகிமை என்ன? வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம். அந்த மகிமை ஒரு கட்டிடமாக, அந்த மகிமை கட்டிடத்துல வெளிப்படல, அந்த மகிமை ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் எழுதுறார், அவருடைய குளோரிய நாங்க பார்த்தோம். இந்த பழைய மகிமையை விட இந்த மகிமை மிகவும் பெரிதா இருக்கும் என்று ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன அந்த மகிமை கிறிஸ்துவே. அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இங்கே வாசம் பண்ணினார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசம் பண்ணினார் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னா, கூடாரம் போடுதல். அங்க மகிமை யாத்ராகமத்துல மோசையின் நாட்கள்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்பினது. அங்க கூடாரம் போடுகிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு யோவான்ல அந்த மகிமை மனிதனுடைய உடலில் அது கூடாரம் போடப்பட்டது. இதுதான் குளோரி. இதுதான் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ மகிமை ஒரு மனித உடலில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மகிமை நிறைந்தவர் அவர் என்ன செய்யறாரு? அங்க ரோட்ல தெருக்கள்ல நடக்கிறாரு, மனிதர்களோட பேசுறாரு, சமாரிய ஸ்திரீட்ட கிணற்றுல உட்கார்ந்து அங்க கிணற்றுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, அங்க அப்பத்தை உடைக்கிறாரு, அல்றாரு, மனிதர்களை குஷ்டரோகிகளை தொடுகிறார். இங்க தேவனுடைய மகிமை மனிதனுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இவர் எப்படிப்பட்டவரா? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். இது எதை நினைவுபடுத்துது? யாத்ராகமத்துல அங்க மகிமை, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு மோசே கேட்ட பொழுது தன்னுடைய குணத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்துறாரு. அவர் இரக்கமும் கிருபையும் அன்பும் அவர் சத்தியமும் உள்ளவர் என்பதை அங்கே மோசேக்கு அவர் விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்தினாரு. இங்கேயும் கிறிஸ்துவை குறித்து அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இந்த மகிமை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். மோசே அங்க மலைக்கு மேல பார்த்த அந்த தேவனுடைய குணத்தை இங்கே மனித உடலில் வந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது ரொம்ப பக்கத்துல, மனிதர்களுக்கு பக்கத்துல வந்தது. அன்றைக்கு மோசேயின் முக பிரசன்னத்தை கூட ஜனங்களால பார்க்க முடியல. அவருடைய மகிமைக்கு பக்கத்துல அவங்களால போக முடியல. ஆனா இன்றைக்கு அதே மகிமை இறங்கி மனிதர்களிடத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. 2வது ஆலயத்தினுடைய மகிமை, முதல் ஆலயத்துல சாலமோன் கட்டின ஆலயத்துல வெள்ளி, தங்கம் எல்லாம் இருந்து, தங்கம் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ 2ஆம் ஆலயத்தின் மகிமை என்னன்னா, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னமே. இங்க வெள்ளி இல்ல, தங்கம் இல்ல. அதனாலதான் பேதுரும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகிமையில் அவர்கள் நிறைந்தவர்களாய், கிறிஸ்துவின் மகிமையில் நிறையப்பட்டவர்களாய், பிறவியிலிருந்து சப்பானியான அந்த மனுஷனுடைய கரங்களை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அந்த தேவ மகிமை அங்கே இருந்த குறைவை நிறைவாக்கினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த மகிமை எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. இத நம்ம புரியல. அதனாலதான்
மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இன்னும் மண்ணானவனை போல மனுஷனை போல சிந்திச்சு யோசிச்சு நம்ம யாருங்கிறதே நமக்கு இன்னமும் புரியவில்லை. இப்போ இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டுல மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புது. ஆசாரியர்களை அங்க வேலை செய்ய முடியல, அங்க தடுத்து நிறுத்துது. மோசையால அந்த கூடாரத்துக்குள்ள போக முடியல. ஆனா அந்த மகிமை இன்னைக்கு என்ன செய்து யோவான் 13 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு துணியை எடுத்துட்டு சீஷர்களுடைய கால்களை கழுவி துடைக்கிறத பார்க்கிறோம். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த மகிமை செய்கிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய கைகள் அந்த மகிமையே என்ன செய்து அழுக்கான அந்த கால்களை தொட்டு துடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மகிமையின் உச்சகட்டமான ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. தேவனுடைய மிகப்பெரிய வெயிட் என்ன அப்படின்னா அவருடைய தாழ்மையான அன்பு. பேதுரு சொல்றாரு, நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது, நீர் எவ்வளவு பெரியவர். அவர் புரிந்து கொள்ளல. அவர் நினைச்ச மகிமை என்னன்னா பெரிய பவர், இவர் சொன்னா எல்லாம் நடக்கணும், அந்த அத்தாரிட்டியில எல்லாம் வேலை நடக்கணும், இப்படிதான் அதிகாரம், இப்படித்தான் மேசியா இருப்பார்னு சொல்லி இவங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து காட்டின மகிமை என்ன அப்படின்னா தாழ்மை. அங்க சர்விங் மென்டாலிட்டி தான் அவருக்கு இருக்கு. அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ், இதுதான் அவருடைய மகிமையில் வெளிப்பட்ட காரியங்கள். அவர் கிருபையினால் நிறைந்தவர் என்பதை இந்த ஒரு காரியம் நமக்கு உணர வைக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மகிமையை நம்ம உணர்கிறோமா? அடுத்ததா அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடம் வாசிக்கலாம். மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இங்க இயேசு அங்க உயர்ந்த மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் கூட்டி கொண்டு போகிறார். அந்த மலைக்கு முன்பாக போய் அவர் மறுரூபமாகிறார். அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்ததாம். அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக மாறினது. இப்ப அங்க மோசேயும் எலியாவும் அவருக்கு முன்பாக தோன்றாங்க. ஒரு பிரகாசமான ஒரு மேகம் அவர்களை மூடி இருந்தத நம்ம பார்க்கிறோம். இது யாத்ராகமத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த மேகம் அங்க 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 அவங்கள சூழ்ந்திருந்ததை பார்க்கிறோம். அதை நினைவுபடுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. சீஷர்கள் எல்லாரும் இந்த மறுரூபம் அடைஞ்சதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றோன்னு அவங்களுக்கு தெரியல. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அந்த மகிமையை அவங்களால பார்க்க முடியல. கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்த அந்த மகிமையை, அந்த வெயில் அவர் ஓபன் பண்ணி தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறார். அவர் ஏதோ அந்த நேரத்துல மட்டும்தான் அவருக்கு அந்த மகிமை வந்ததுன்னு இல்ல, அவர் எப்பொழுதும் மகிமை உள்ளவர் தான். ஆனா தன்னுடைய திரையை அவர் விலக்கி தன்னுடைய மகிமையை அங்கே அவர் காண்பிக்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு குளோரி இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. இததான் நம்ம உணரணும். அவரை பார்க்க பார்க்க நம்மை நாம் பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளோ குளோரிய நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். இதை புரிந்து கொண்டால்தான், இதை உணர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கும் கவலைக்கும் இடம் இல்லை.
இப்போ இன்னும் ஒரு காரியம், இன்னொரு சம்பவம். கடைசியா சிலுவைக்கு போறாரு. அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 12:23. யோவான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி நேரம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. எப்போ? சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக. அதுக்கு பிறகு அவர் கோதுமை மணிய குறிச்சு பேசுறார். அடுத்த வசனம் வாசிங்க ஆண்டி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்துல விழலன்னா அது தனியா ஒரு கோதுமை மணியாதான் இருக்கும். நிலத்துல விழுந்ததுன்னா அது மிகுந்த பலனை கொடுக்கும் இப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க சிலுவைக்கு போறாரு. இங்க ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, அவருடைய மகிமையின் அந்த ஃபுல்னஸ மறுரூப மலையில மாத்திரம் இல்ல, அந்த மகிமையின் அந்த ஃபுல்னஸ் எங்க இருக்கு? கிராஸ்ல இருக்கு, சிலுவையில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிலுவை மனிதர்களுக்கு ஒரு தோல்வியை போல அங்க தெரியுது. ஆனா உண்மையிலேயே அங்கதான் தேவனுடைய அன்பின் மிகப்பெரிய ஒரு கனம், எடை அங்கதான் நம்ம பார்க்கிறோம். தனக்கு சொந்தமே இல்லாத பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல்கள் இதை எல்லாத்தையும் அவர் சுமக்கிறார். தன்னைத்தானே கொடுத்து தகுதியற்ற நம்மை அவர் ரட்சிக்கிறார். வசனத்தை பார்க்கிறோம் நம்ம. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இது ஒரு பிரின்சிபிள், ஸ்பிரிச்சுவல் லா. நம்ம விதைச்சதை நம்ம அறுக்கணும். ஆனால் நமக்காக ஒருவர் நம்ம நம்ம செய்த பாவங்கள், சாபங்கள், நமக்கு ஏற்பட்ட சாபங்கள், நம்ம நம்ம செய்த மீறுதல்கள், அக்கிரமங்கள், இது எல்லாவற்றையும் அவர் அவர் அங்க என்ன செய்தார்? தன்னுடைய சரீரத்தில் அவர் அங்கே அந்த அறுவடையை பார்க்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு குளோரி. அவருடைய அன்பின் உச்சக்கட்ட அந்த வெயிட். இன்னைக்கு நமக்கு முற்றிலும் நம்முடைய பாவம், சுவாபம், வியாதி, மரணம், தரித்திரம் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்திருக்கிறார் என்றால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இதுதான் அவருடைய அன்பின் உச்சகட்டமான அந்த மகிமை, அந்த குளோரி. இத நம்ம புரிகிறோமா? அவருக்கு 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 சொந்தமே இல்லை. அவர் பாவமே அறியாதவர். ஆனா நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை அவர் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவருடைய தழும்புகளால் நாம் எல்லோரும் குணம் ஆகிறோம். இதுக்கு மேல அவருடைய அன்பின் அந்த மகிமை, எடை, கனம், வெயிட் எதுவாக இருக்க முடியும்? சிலுவைதான் அதிகபட்சமான அந்த வெயிட்ட, தேவனுடைய அன்பின் வெயிட்ட உணர்த்தக்கூடிய இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சிலுவை வெறும் சோகமான ஒரு காரியம் இல்ல, அது மகிமைப்படுத்தப்படுகிற நேரம். நான் மகிமைப்படுத்தப்படும் வேளை வந்ததுன்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டுதான் சிலுவைக்கு போறாரு. சிலுவையில் தான் அவருடைய உச்சகட்டமான அந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பை நம்ம நோக்கி பார்க்க பார்க்க பார்க்கதான் நமக்கு நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்தோம், அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது.
அதை நோக்கி பார்த்த எல்லாரும் சரீரத்துல இருந்த விஷம் அவங்களுக்கு இல்லாம போச்சு. இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை நம்ம பார்க்க பார்க்க, அந்த அன்பை பெரிதாக பார்க்க பார்க்க, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியமும் நமக்கு பெரிதாக தெரியாது. அப்போ அவர் மகிமைப்படுத்துகிற நேரம் என்னன்னா, அவருடைய நீதி, இரக்கம், அவருடைய கிருபையும் சத்தியமும், அவருடைய அன்பும் பரிசுத்தமும், இது எல்லாம் அந்த சிலுவையில நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்லிட்டு இதெல்லாம் ஒரே இடத்துல அந்த கிராஸ்ல நம்ம பார்க்கிறோம். கடைசியா இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, முடிந்தது. அது தோல்வியின் வார்த்தை அல்ல. அது முடிக்கப்பட்ட, தேவனால் செய்து முடிக்கப்பட்ட ஒரு ஒரு டிக்ளரேஷன், சால்வேஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை, அறிவிப்பு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் இனி இல்லை, உனக்கு சாபம் இல்லை. அந்த சிலுவையில் இருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை. இன்றைக்கும் என் ரத்தம் உனக்காக நன்மையானவைகளையே பேசி கொண்டிருக்கிறது. இதுதான் அவருடைய அன்பின் உச்சகட்டமான மகிமையின் வெளிப்பாடு. இந்த மகிமையை நாம் உணர்கிறோமா? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஃபிளஷ்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இது நிரந்தரம் அல்ல. நம்ம ரோமர்ல பாக்குறோம், இக்காலத்து பாடுகள் பின் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதெல்லாம் நமக்குள்ள தேவனுடைய கனத்தை நமக்குள்ள பெரிதாக காண்பிக்குது. தாமதங்கள் நமக்கு, நம்ம தாமதமான ஜெபங்கள், நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களும், நமக்கு எதிராய் வருகிற மனித வார்த்தைகள், மனிதர்களுடைய காரியங்கள், செயல்கள், இது எல்லாம் நமக்கு உபத்திரவமா பார்க்கிறோம். ஆனா இதுதான் நமக்குள்ளே மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. For our light affliction, which is but for a moment. இது கொஞ்ச காலம்தான். ஆனா இதுதான் நமக்குள்ளே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதா, is producing for us an eternal weight of glory that far exceeds it. அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த காலத்து பாடுகள், இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா காரணம் என்ன? நமக்கு நேரிட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நம்மை புடமிட்டு புடமிட்டு அவருடைய மகிமையை நம்ம உணர்கிற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். இது சீக்கிரம் நீங்கி போயிடும். இன்னைக்குள்ள பிரச்சனை அது பெரிய பிரச்சனையே இல்லை. அப்பா, இன்னைக்கு நம்முடைய துன்பம் அது உண்மையானது அல்ல. இன்னைக்கு அது உண்மையா இருக்கிறத போல தெரியலாம். ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற அந்த மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கும் நம்ம ஏதோ ஒரு பெயின்ல இருக்கிறத போல அது நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மகிமையின் எடை, அந்த வெயிட், அதை விட மிக பெரியது என்பதை நம்ம உணர்ந்தோம்னா இந்த உலகத்துல நமக்கு ஏற்படுகிற எந்த காரியங்களும் நம்மை அழுத்தத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. நம்ம எதிர்காலத்துல நமக்கு என்ன கிடையாது, அந்த மிகப்பெரிய எடை நமக்கு ஒரு பெரிய கன மகிமையை உண்டாக்குகிறது. இப்போ இந்த மகிமைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய அன்பின் மகிமைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் என் அப்பா பார்த்து கொள்ளுவார். அந்த இடத்துக்கு, அந்த மகிமை, அவருடைய அந்த மகிமைக்கு நம்ம எவ்வளவு வெயிட் கொடுக்கிறோம், அவருக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வெயிட் கொடுக்கிறோம்,
அவரை நம்முடைய சூழ்நிலைகள்ல எவ்வளவு வெயிட்டா பாக்குறோம், கனமா பாக்குறோம். அவருடைய மகிமையை நம்ம பெருசா பாக்குறோம். அவருடைய வல்லமைய நம்ம பெருசா பாக்குறோம். அப்பதான் அவருடைய சாயலாக நாம் மாற்றப்படுகிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இப்ப அவருடைய மகிமையை நம்ம இத சொல்ல சொல்லையே அவருடைய மகிமையை பார்க்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு. இத திறந்த முகமாய் நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக நாமும் மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை. Glory to glory. அப்போ அந்த மகிமையின் மேல் மகிமை நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குது, மறுரூபம் அடைகிறோம்னா அவருடைய குணங்கள் நம்மில் வளர ஆரம்பித்திருக்கும். அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய மன்னிக்கிற குணம், அவருடைய உண்மை, அவருடைய தாழ்மை எங்கேயும் தன்னை மேன்மை பாராட்டாது. இந்த மகிமையை உணர ஆரம்பித்தவர்கள், அதான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்க எப்படி இருக்கணும்னா மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாக என்ன கடவர்கள். அந்த தாழ்மை இருக்கும். நான் பெருசு, நான் அப்படி, நான் இப்படி, என் படம் அப்படி, என் அழகு அப்படி, என் அந்தஸ்து அப்படி. இங்க அந்த மேன்மையே இருக்காது. ஒன்றுமில்லை அப்படின்னு அந்த தாழ்மைக்குள்ள நம்ம வந்துருவோம். இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் அவரைதான் நம்ம பிரதானமா பார்க்கணுமே தவிர இங்க நான் என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் இந்த மகிமையின் எடை நம்மில் உருவாகுகிறது. இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற காரியம். அப்போ இந்த மறுரூபம் அடைகிறது எங்க நடக்குது? நம்முடைய மனதில் நடக்கிறது. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருடைய பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்க உள்ள நம்முடைய ஆழ் மனதுல இங்க மறுரூபம் ஆக 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 நமக்குள்ள அவருடைய குணங்கள் தான் நம்மிலிருந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அப்போ தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? நம்ம ஏதோ அவரை புகழ்ந்து பாடினா அவர் ரொம்ப மகிமை அடைஞ்சிருவார், அப்படி இல்லை. உண்மையிலேயே எவ்வளவு அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மதிப்பு எவ்வளவு பெருசு, அவருடைய எடை எவ்வளவு பெரிது என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது, நம்ம அக்னாலேஜ் பண்றது, அதுதான் உண்மையிலேயே தேவன் எவ்வளவு மகிமையுடையவர் என்பதை நாம் அவருக்கு அந்த மகிமையை செலுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. நீர் மகிமையானவர் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில அந்த மகிமையை நம்ம வெளிப்படுத்தணும். நம்முடைய முடிவுகள்ல நம்ம என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதுல அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். நமக்கு இன்னைக்கு இருக்கிற பயம், கவலையை விட அவருடைய வார்த்தைக்கு நம்ம அதிகமான எடை, மதிப்பு கொடுக்கணும். நம்முடைய எண்ணங்களை விட அவருடைய சித்தத்திற்கு அதிகமான அந்த மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். பழி வாங்குறத விட மன்னிப்புக்கு அதிகமான ஒரு வெயிட் நம்ம கொடுக்கணும். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. நம்ம சும்மா அப்படி கையை தூக்கி ஆண்டவரே நீர் மகிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர்னு ஆராதிக்கிறது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவரை எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறோம். அதுதான் உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லும் போது இந்த மகிமை குறித்து உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு கோல்ட் ஸ்மித் இருக்கிறாரு, ஒரு தங்க ஆசாரி இருக்கிறாரு. 2
கோல்டு பீஸ் வச்சிருக்கிறாரு. ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு ஒண்ணு போலதான் தெரியுது. ஆனா அவர் தன்னுடைய கண்களை அவர் ஒருபோதும் நம்ப மாட்டாரு. அதை என்ன செய்யறாரு, தராசுல வச்சு வெயிட் பாக்குறாரு. ஒரு பக்கம் கீழே இழுக்குது. ஆனா பாக்குறதுக்கு ரெண்டும் ஒண்ணு போலதான் இருக்குது. ஒரு பக்கம் கீழே இழுக்குது வெயிட்ல, இன்னொரு பக்கம் மேல போகுது. அதுதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதற்கு அதிக மதிப்பை கொடுக்கிறோம்? நம்முடைய பணத்துக்கா, புகழுக்கா, மனிதர்களுடைய பாராட்டுகளுக்கா, இல்ல பயத்துக்கா, இல்ல எதிர்காலத்துக்கா, இல்ல நமக்கு வருகிற அந்த பிரச்சனைகளுக்கா? எதுக்கு வெயிட் அதிகமா கொடுத்திருக்கிறோம்? அப்போ அவருடைய பிரசன்ஸ் என் வாழ்க்கையில இருக்கு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான எடையை பெறும் என்றால், நம்முடைய அந்த குளோரி நம்ம நம்ம மூலமா மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்த, அந்த மகிமையின் மேல் மகிமை அடைய அடைய நம்ம மறுரூபம் அடையும் பொழுது அந்த குளோரி நம்மிலிருந்து அங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். அதுலதான் கண்ணாடியிலே திறந்த முகமாய் அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல நம்ம பார்க்க 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 இவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு தாழ்மையுள்ளவர் அப்படின்னு அவரை பார்க்க பார்க்கதான் நமக்குள்ளே அந்த நேச்சர் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அதுதான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு வெயிட் கொடுத்திருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இன்றைக்கும் இவ்வளவு பெரிய மகிமையை கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது என்றால், எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும், பயப்படணும்? அப்பா பார்த்து கொள்ளுவார். அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அதனாலதான் சங்கீதம் 20 முதல்ல பார்த்தோம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் வலது கரத்தின் ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறவர். பரிசுத்த பர்வதத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். அந்த தேவனை நம்ம பெருசா பார்த்துட்டே இருந்தாலே போதும். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மனுஷரை பார்க்க வேண்டாம். அந்த மகிமை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும். ஏன்னா நாம் எல்லோரும் அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள். அதை நம்ம அறிய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய மகிமையை குறித்து நாங்கள் ஆழமாய் தியானிக்க நீர் உதவி செய்தீரப்பா. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரப்பா. யோவான் எழுதுறார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். பேதுரு எழுதுறாரு, அந்த மறுரூப மலையில அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். உங்கள மகிமைய பார்த்து எழுதுறாங்க. இந்த மகிமையே இன்றைக்கு நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு இந்த மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த மகிமைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த மகிமையே நமக்குள்ளதான் இருக்குது. இத நீங்க உணர 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 இந்த மகிமை நம்ம இருக்கிற இடங்களை அது முற்றிலுமாக நிரப்பும். மனதில தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த நொடி பொழுதுல அப்படியே அப்பாட்ட நீங்க கொடுங்க. யாவே
அந்த யான்னு சொல்லும் போது மூச்சு எடுங்க. இந்த வேன்னு சொல்லும் போது உங்க பிரச்சனைகள் எதெல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அதெல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுங்க. மகிமை நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை சுற்றிலும் அவருடைய மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இருக்கிற இடம் முழுவதிலும் அவருடைய மகிமை, நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரையும் அந்த மகிமை சூழ்ந்திருக்கிறத நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மகிமை இருக்கிறத பாருங்க. ஏசாயா 60 பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இந்த மகிமையினால, இந்த மகிமையை உணர்ந்து இந்த மகிமைக்கு அதிகமான வெயிட் கொடுக்க 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 நம்மை தேடி மக்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த மகிமை உங்களுக்குள்ளதான் இருக்குது. அந்த மகிமைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம அதிகமாய் உணர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அந்த பயங்கள், உங்களுக்கு கனவுகள் மூலமாக ஏற்பட்ட பயங்கள் எல்லாத்தையும் அதை அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா, இது இல்ல, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, அதுதான் நிஜம். வேற எந்த காரியங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படியே சொல்ல சொல்ல சொல்லவே அவருடைய பிரசன்ஸ் உங்களை ஃபில் பண்றத நீங்க பார்க்க முடியும். அந்த பிரசன்னத்துல அப்படியே நீங்க நிரம்ப ஆரம்பிங்க. எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும், நடக்கவே முடியாதுன்னு நினைச்சு உங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு பர்வதமா இருந்தாலும், இந்த பிரசன்ஸ்ல அது எல்லாம் மெழுகு போல உருகி போகிறத பாருங்க. இந்த மகிமை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. பிந்தின ஆலயம் நாம் தான். இந்த மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கிறிஸ்து ஒரு சரீரத்துல வந்து அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை வெளிப்படுத்தி இன்றைக்கு அவரே நமக்குள் இருக்கிறார் என்றால் இவ்வளவு பெரிய குளோரியை நம்ம கேரி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதை உணர்ந்து அப்படியே நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கிருபையாய் ஈவாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். எங்களுக்கு தேவையானவைகளை செய்யும்படி பரத்திலிருந்து எங்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பிவிட்டீரப்பா. இப்பொழுதும் நீர் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகிமையான அந்த எடையை சிலுவையில் நாங்கள் பார்க்க, ஒவ்வொரு நாளும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.